உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அடுத்ததாக நாம் இந்த பதிவுல பார்க்கக்கூடியது தைப்பூசம். எதிர்பார்த்துன்னு இருக்காங்க எப்ப தைப்பூசம் வரும், எப்ப முருகப்பெருமானை பார்க்கலாம் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு உலகெங்கும் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதாவது இன்னைக்கு முருகப்பெருமானை முதலாக நல்ல பெரிய அளவுல இந்த முருகப்பெருமானை வைத்து பண்ண பத்துக்கேவிசு சொல்றோம் இல்லையா, மலேசியால இருக்கக்கூடிய அந்த முருகன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த முருகனை பார்த்து எத்தனையோ இடங்கள்ல அதே போல பெரிய பெரிய முருகன்லாம் சேலத்துல எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய முருகன்லாம் வைத்து வழிபாடுகள் நடக்கிறது. அதற்கெல்லாம் மூல காரணம் மலேசியால இருக்கக்கூடிய அந்த பத்துக்கேவிசுல இருக்கக்கூடிய முருகன் ஸ்தலம் தான். அதுல கூட திரு டத்தோ சிவகுமார் அப்படின்னு நினைக்கிற சார் அவர்கள், டத்தோ சிவகுமார் சார் அவர்கள் ஒரு பதிவுல கூட சொல்லியிருந்தாங்க, இந்த ஆலயம் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் பெற்றது. அப்படி நானே அவரை நிறைய ஒரு விஷயத்த காணொலியில எல்லாம் பார்ப்பேன். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்வார். அவர் பார்த்துருக்கேன். நான் என்னுடைய கண்ணால நான் அந்த காணொலிகள்லாம் பார்க்கும்போது, அதாவது ஒரு டத்தோன்னு சில பேர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயம் இந்த டத்தோ அப்படிங்கிறது. சில பேர் அது ஒரு இதுவா இருந்துப்பாங்க. ஆனா இவர் அப்படி கிடையாது, முற்றிலும் மாறுபட்டவர். அந்த டத்தோ அப்படிங்கிறது அது இருந்தா கூட இவருடைய விஷயம் சில விஷயங்களும் என்ன வேலை நடக்குது, அவர் மேல ஏறி போய் அதுக்கு அந்த வேலையெல்லாம் நல்லா நடக்குதா, எப்படி பண்றாங்க, என்ன செய்யறாங்க, க்ளோஸ்லி ஹி இஸ் வாட்சிங். அந்த அளவுக்கு அந்த டத்தோ திரு சிவகுமார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் பேர் எனக்கு அதுதான் நினைக்கிறேன். ஸோ அவர் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு மனிதர். எதுக்காக சொல்றேன்னு, அந்த முருகன் தான் மூல காரணமாக இருந்து எல்லா இடத்துலயும் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம். அவருடைய தகப்பனார் திரு டான் ஸ்ரீ நடராஜ சார் அவர்கள் மூல காரணம். இன்னும் அவர் தகப்பனார் இன்னும் அதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம். எதுக்காக என்ன, இந்த தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது மலேசியா பத்துக்கேவிசு முருகன் தான். ஃபர்ஸ்ட் ஞாபகம் அதாவது அந்த கோவில்ல அந்த மாநிலத்துல லீவ் விட்டுருவாங்க. அவ்வளவு கூட்டம். தைப்பூசத்துக்கு முதல் 10 நாளும் சரி, தைப்பூசம் முடிஞ்ச அடுத்த 10 நாளும் சரி, அவ்வளவு கூட்டம் வரக்கூடிய கோவில் அந்த காலம். எல்லா நாட்டிலிருந்தும் வரக்கூடிய ஒரு கோவில் அந்த கோவில். அதுல இருந்து ஒவ்வொரு இடமா அந்த முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு விஷயங்களா வந்தது. ஸோ எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, முதல் விஷயம், இந்த தை மாசத்துல இந்த தைப்பூசத்துல வரக்கூடிய இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்றாங்க இல்லையா, இந்த தை மாசத்தை நீங்க இன்னொரு விஷயமா நீங்க எடுத்துக்கணும். என்னன்னா, உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு பேரு. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி, இந்த 6 மாச காலம் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. இந்த தைப்பூசத்துல நீங்க சுவாமிக்கு வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா, என்ன வேண்டுதல்? ஒரு பால் குடம், சுவாமிக்கு ஒரு பால் குடம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, சுவாமிக்கு பால் குடம் நேற்றிக்கடன் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். தள்ளி போடக்கூடாது. பால் குடம் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு ஆத்மார்த்தமா பால் குடம் எடுக்கிறது. காவடிகள் எடுக்கிறது, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, இளநீர், பஞ்சாமிர்த காவடி, 12 விதமான காவடிகள் இருக்கு. வேல் காவடி, வேல்லாம் இது பண்ணி அழகு இது பண்ணி சுவாமிக்கு அவ்வளவு, அதாவது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நாள். நேர்த்திக்கடன் அத்தனையும், முக்கியமாக வேல் வழிபாடு, வீதி உலா பார்க்கிறது, திருவீதி உலா என்று சொல்லக்கூடிய சுவாமி சுத்தி வர்றது பார்க்கறதெல்லாம் அவ்வளவு ஒரு சிறப்பு. அதே போல தைப்பூசம் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா, பார்வதி பரமேஸ்வரன் ஆனந்த நடனம் ஆடிய நாள் அது. ஆனந்த நடனம் ஆடிய நாள் அது தைப்பூசம். இன்னொரு விஷயமும் நான் அதுல சொல்றேன். சூரபத்மனை வென்ற நாள், சூரபத்மனை வென்ற நாள்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக இந்த இதுலயே பாத்தீங்கன்னா, நெல்லையப்பர் காந்திமதி கேள்விப்பட்ட அருளாசி பெற்ற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லையப்பர் காந்திமதி மறக்க முடியாது. அந்த அம்பாளுடைய அருளாசி பெற்ற நாள் தைப்பூசம் சொல்லலாம். காதுகுத்து, அதனாலதான் இந்த தைப்பூசத்தன்னைக்கு சில விஷயங்கள்லாம் பண்றதெல்லாம் என்னென்ன, காது குத்துறது, மொட்டை அடிச்சுக்கிறது, சப்த கன்னி வழிபட்ட நாள்னு கூட சொல்லலாம். சப்த கன்னிகாரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வழிபட்ட நாள் தைப்பூச நாள். அதனாலதான் காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விசேஷ நாள்ல முருகப்பெருமான தன்னையே வருத்தி சில விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சோ அந்த அளவுக்கு அதை செய்யறாங்க. அப்ப அந்த தைப்பூச நாள்ல விரதம் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியது. தைப்பூசத்துக்கு
நீங்க ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. 48 நாள் விரதம் இருக்கணும்னா 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தைப்பூசம். சோ நீங்க 36 நாள் விரதம் இருக்க போறீங்களா, 27 நாள் விரதம் இருக்க போறீங்களா? நான் இப்பவும் சொல்றேன், ஒத்தப்படையில விரதம் இருங்க. 9 நாள் விரதம் இருங்க. நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ. விரதம் இருக்கும் முறை 9 நாள் விரதம் இருங்க. எப்படி 9? ஒரு நாள் விரதம் இருக்கலாம். இந்த தைப்பூசம் ஒரு நாள், சில பேர் ஒரு நாள், சில பேர் 3 நாள் இருப்பாங்க. இந்த ஒத்தைப்படை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 இல்லைன்னா 3 நாள் வச்சுக்கோங்க. அல்லது ஸ்ட்ரைட்டா 9 நாள் விரதம், 18 நாள் விரதம், 27 நாள் விரதம், 36 நாள் விரதம். சோ இந்த ஒத்தப்படையை கணக்கு வைத்து நீங்க விரதம் இருந்தால் சிறப்பு. மாலை போட்டுப்பாங்க சில பேர், முருகனுக்கு மாலை போட்டுண்டு விரதம் இருப்பாங்க. பச்சையில சுவாமிக்கு மாலை போட்டுண்டு ஒரு வேளை மட்டுமே சாப்பிடுவாங்க. அதுவும் அது பால் பழமா இருக்கும். விரதம் இருந்து பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருந்து முருகப்பெருமானை பூஜித்து செய்வாங்க. மாவிளக்கு போடுவது புத்திரபாகியத்தை கொடுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி சில பேர் என்ன பண்ணுவாங்க, படுத்துட்டு தன்னுடைய வயத்து மேல வச்சு போடுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்டு, இல்லைன்னா மறுக்க கூடாது. சரிங்களா? இல்லைன்னா மறுக்க முடியாது. தன்னுடைய வயத்துல வச்சு மாவிளக்கு போடுவாங்க. வயத்து மேல அந்த மாவிளக்கு ஒரு 5 நிமிஷம் சுவாமிக்கு முன்னாடி எரியணும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. உண்டு. இந்த கர்ப்பவாசத்துல அந்த இடத்துல குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நின்று போடுறது, அந்த இது உண்டு. அதை படுக்கக்கூடிய திசை வந்து பாத்தீங்கன்னா வடக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு தலை வச்சு பண்ணி படுத்து பண்ணுவாங்க. சில பேர் சுவாமிக்கு வந்து அதை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. அந்த நாள்ல அதெல்லாம் செய்யறது அப்படிங்கிறது தைப்பூச நாள்ல இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு சில விஷயங்கள். அன்றைய நாள்ல இப்ப நான் சொன்ன மாதிரி ஒத்தப்படையில விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு உங்களால முடிஞ்ச அளவு எவ்வளவு பாலாபிஷேகமோ, உங்களால என்ன நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாள்ல நல்ல சிறப்பா முருகனுக்கு நீங்க செய்யுங்க. வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய அளவுல கண்டிப்பா நிறைய உங்களுக்கு நல்ல வழிகாட்டுவார் முருகப்பெருமான். இதுக்கு அதாவது இன்னைக்கு வந்து இந்த கந்த சஷ்டி பாராயணம் இன்னைக்கு நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு நாள் 36 முறை கொண்டு அப்படின்னு சொல்லணும். ஒரு நாளைக்கு 36 முறை சொல்லணும்னு சொன்னா குறைஞ்சபட்சம் கொஞ்சம் தெளிவா நிதானமா சொல்லணும்னா 9 மணி நேரம் பிடிக்கும். சும்மா 36 மணி நேரம்னா 36 தடவை சொல்றதுன்னா சும்மா கடகடன்னு சொல்றது இல்லை. 9 மணி நேரம் பிடிக்கும். ஒரு நாள் 36 முறை கொண்டு அந்த கந்த சஷ்டி கவசம் கேட்டு பாருங்க. அதுக்கு மிஞ்சினது ஒரு விஷயம் இருக்கா நினைச்சு பாருங்க. அந்த துதி போருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சாலே அப்படியே சில பேர் அப்படியே அது பாடும்போது சில பேர் சேர்ந்தே பாடுவாங்க. சில பேர் செவ்வாய்க்கிழமை அந்த கந்த சஷ்டி கவசத்தை படிக்கணும்னே சில விஷயங்கள் படிச்சுட்டு வருவாங்க. இன்னைக்கும் குழந்தைகள் ஆலயத்துக்கு வந்து தேவாரம், திருவாசகம், அதே போல வந்து பாத்தீங்கன்னா கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி எல்லாமே சொல்றாங்க. சுவாமி சம்பந்தப்பட்ட அனைத்து அந்த ஒரு விஷயங்களும் அதுல சொல்லிட்டு இருக்காங்க குழந்தைகள்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த தைப்பூசம்ன்ற நாள்ல நேர்த்தி கடன் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டா அந்த நேர்த்தி கடன் எல்லாம் செய்யுங்க. ஒற்றைப்படையில விரதம் இருங்க. இப்பையில இருந்து அதுக்குண்டான நாட்களை பார்த்து விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளுக்கு பாத்திரராகும்படி கேட்டுக்கிறேன். ஷட்கோண தீபம் ஏத்துங்க. முக்கியமா 6 தீபம், ஷட்கோண தீபம் 6 தீபம் முருகப்பெருமானுக்கு போடு. எப்போதுமே முருகனுக்கு 6 தீபம் தான். ஷடாக்ஷரன் அவர் யாரு? ஷடாக்ஷரன். 6 முக தீபம் ஏத்துங்க. விசேஷமானது. ஒரு தீபத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. 6 தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க. வாழ்க்கையில பிரகாசமா இருப்பீங்க. உங்களுடைய ஒவ்வொரு தீபமும் ஒவ்வொரு விஷயமும் நீங்க செய்யறது வீண் போகாது. என்ன போகாது? வீண் போகாது. கண்டிப்பா உங்களுக்கு அந்த இறை ஆசி உங்களுக்கு என்னைக்குமே உங்களுக்கு இருக்கும். வேல் வழிபாடு மனசார பண்ணுங்க, ஆத்மார்த்தமா பண்ணுங்க. மத்தவங்க பண்றாங்களேன்ட்டு நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கா மனசுல தோணி செஞ்சா செய்யுங்க, இல்லைன்னு செய்யாதீங்க. மத்தவங்க அதை சொல்றாங்க நான் செய்யறேன், மத்தவங்க வேல் வாங்கி வச்சு பூஜை பண்றாங்க நானும் வேல் வாங்கி வச்சு, அவங்க வேல் மரல் படிக்கிறாங்க நானும் வேல் மரல் படிக்கிறேன், அவங்க அதை செய்யறாங்க அதனால நான் அதை செய்யறேன். உங்களுக்கா உங்க மனசுல தோணி அந்த முருகப்பெருமான் உங்க உள் மனசுல இறங்கி நீ சொல்லணும், நீங்க சொல்லணும். இல்லைன்னா அது கடமைக்கு சொல்ற மாதிரி ஆயிடும், கடமைக்கு செய்யற மாதிரி ஆயிடும். உள்ளுணர்வு உங்களுக்கு தோணணும், முருகப்பெருமானே இருந்து உங்களுக்கு சொல்ல வைக்கணும். அதுக்கு அந்த இறை சக்தி அப்படிங்கிறது. அதனாலதான் ஆலயம் தொழுவது சாலவம் நன்று எதுக்காக சொல்றாங்க? கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்காதே. இதெல்லாம் எதுக்காக அந்த காலத்துல சொல்றாங்க? எல்லாம் நன்மைக்கு. அதனால தைப்பூச நாள்ல எல்லாரும் சிறப்பா முருகப்பெருமானை வணங்கி எல்லாரும் மேலும் மேலும் சந்தோஷமா தீர்க்க ஆயுளோடு சந்தோஷமா இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன்.